துருபத நாட்டு இளவரசி, துருபதன் மகள், திட்டதுய்மன் தங்கை, வேள்வி தீயிலே பிறந்தவள், அக்னி சுரூபமானவள் திரௌபதி. அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுக்கு மணமுடித்து தர வேண்டும் என்ற எண்ணம் ஈடேற வழியில்லை போலும். அரக்கு மாளிகையில் தங்கியிருந்த ஐவராஜாக்களும் எரிந்து சாம்பலாகியிருப்பார்கள். எனவே ஒரு சுயம்பரம் நடத்த துருபத நாட்டு மன்னன் முடிவு செய்தான். அதற்காக சுயம்பரம் தலைவனாக தனது மகனை ஆக்கினான். திட்டதுய்மன் அவனி 56 தேசத்திற்கும் சுயம்பரம் மடல் அனுப்பினான். சுயம்பரத்தில் கலந்து கொள்ள ராஜாக்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு என்று எழுதியிருந்தான். இந்த மடல் அஸ்தினாபுரம் இளவரசர் துரியோதன மகாராஜாவுக்கும் கிடைத்தது. மற்ற ராஜாக்களுக்கும் கிடைத்தன. அனைத்து ராஜாக்களும் சுயம்பரம் பந்தலிலே அமர்ந்திருந்தனர். அப்பொழுது சுயம்பரம் மாடத்திலே பாஞ்சாலி நின்று சுயம்பரம் பந்தலை பார்த்து கொண்டிருந்தாள். தன் தோழியிடம் கேட்டாள், எனக்கு ஏற்ற மணாளன் வந்துள்ளாரா என்று. தோழியும், அம்மா, உங்களுக்கு ஏற்றவாறு நிறைய அழகு வாய்ந்த மன்னர்கள் சபையில் அமர்ந்துள்ளார்கள் என்று கூறினாள். இதனை பார்த்து கொண்டிருந்தாள் பாஞ்சாலி. அப்பொழுது சுயம்பரம் பந்தலிலே ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த வில்லை வளைத்து கீழே உள்ள மஞ்சள் நீரை பார்த்து மேலே உள்ள மச்சரேகையை யார் ஒருவர் அறுக்கிறாரோ அவருக்கே என் தங்கை பாஞ்சாலியை திருமணம் முடித்து வைப்பேன் என கூறினான் திட்டதுய்மன். அவையில் இருந்த ஒவ்வொரு மன்னனும் அந்த வில்லை எடுப்பது, தூக்க முடியாமல் நிற்பது, மச்சரேகையை அறுக்காமல் தவிப்பது என இருந்தனர். கடைசியில் துரியோதனன் மற்றும் அவனது தம்பிமார்கள் வில் வளைக்க மச்சரேகையை அறுக்க முடியவில்லை. பிறகு துரியோதனன் நண்பன் கர்ணன் வில்லை வளைக்க சென்றான். ஆனால் சுயம்பர தலைவன் திட்டதுய்மன், கர்ணா, நீ சூது புத்திரன், தேரோட்டி மகன், நீ ஒரு மன்னன் கிடையாது. ஆகையால் நீ இதில் கலந்து கொள்ளக்கூடாது, விதிமுறைகள் அறியவில்லையோ என தடுத்து விட்டான். மற்றும் பாஞ்சாலியும் நான் ஒரு தேரோட்டியின் மகனை மணக்க மாட்டேன் என கூறினாள், அவமானப்படுத்தினாள். இதனை கேட்ட துரியோதனன் மற்றும் கர்ணன் தலை கவிழ்ந்தனர். சபையில் வேறு எந்த மன்னர்களும் இல்லை. ஆதலால் அதில் ஒரு அந்தணர் ஒருவர் எழுந்து, சுயம்பரத் தலைவரே, வில்வளைப்பில் மன்னர் மட்டும்தான் கலந்து கொள்ளலாமா அல்லது அந்தணரும் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டார். திட்டதுய்மனோ சிறிது யோசித்து, பிறகு கலந்து கொள்ளலாம், எந்தவித கருத்தும் இல்லை என்று கூறினான். அந்த அந்தணன் வேறு யாரும் இல்லை, பஞ்சபாண்டவர்கள் 5 ராஜாக்கள். துரியோதனனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாறுவேடத்தில் அந்தணனாக சுயம்பரம் பந்தலில் இருந்தனர். அதில் அர்ஜுனன்தான் அக்கேள்வியை எழுப்பி பின்னர் வில்லை வளைத்து கீழே உள்ள மஞ்சள் நீரை பார்த்து மேலே உள்ள மச்சரேகையை அறுத்தார். சபையில் அனைவரும் இதை பார்த்து வியந்து, ஒரு அந்தணனுக்கு இவ்வளவு திறமையா என்று பேசிக்கொண்டிருந்தனர். பின்னர் பாஞ்சாலியை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று திரௌபதியின் அண்ணன் மற்றும் தந்தை கேட்டனர். அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறோம், ஆனால் எனது தாய் இல்லாமல் முடியாது. ஆகையால் பெண்ணை அழைத்து கொண்டு சென்று எனது தாய் முன்னால் வைத்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அர்ஜுனன் உரைத்தான். ஆனால் இதை தோழி மூலம் அறிந்த திரௌபதி, எப்படி ஒரு அந்தணனை மணப்பது, நான் ராஜாவைத்தான் மணப்பேன் என்றும், அதிலும் 5 ராஜாக்களில் நடுவில் பிறந்த ராஜாவாகிய அர்ஜுனன் மகாராஜாவைத்தான் நான் மணக்க வேண்டும் என்று என் தந்தை சபதம் எடுத்துள்ளார், அது எல்லாம் வீணாகி விடுமே என்று பாஞ்சாலி வேதனைப்பட்டாள். உடனே மாயக்கண்ணன் திரௌபதியிடம் பஞ்சபாண்டவர்கள் அந்தணன் வேடத்தில் வந்த காரணத்தை எடுத்து கூறி சமாதானப்படுத்தினான். அவளும் அதை ஏற்று மணக்க சம்மதித்தாள். பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் குந்திதேவி இருக்கும் குயவன் வீட்டிற்கு சென்றனர். குந்திதேவியிடம் அவர்கள், அம்மா, நாங்கள் ஒரு கன்னியை கொண்டு வந்துள்ளோம் என்று கூறினார்கள். வயது முதிர்ச்சியின் காரணமாக குந்திக்கு சரியாக காதில் விழவில்லை, கனி என்று விழுந்துவிட்டது. ஆதலால்
குந்தி தேவி தன் மக்களிடம் அக்கனியை ஐவரும் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று கூறினாள். தாய் சொல்லை தட்டக்கூடாது என ஐவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தனர். திரௌபதியோ அதை கேட்டு அதிர்ந்து போனாள். முடியாது, ஒரு பெண்ணுக்கு 5 கணவர்களா? இந்த உலகம் இதை ஏற்குமா? நான் அர்ஜுனன் ஒருவரை தவிர வேறு எவரையும் மணக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள். கண்ணன் திரௌபதிக்கு அவளது முன்ஜென்ம கதையை கூறினான். காரணம் அறிந்த திரௌபதி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். ஆனாலும் நான் 5 கணவர்களை மணந்தால் எப்படி பத்தினியாவேன் என கண்ணனிடம் வினவினாள். என்னதான் தெய்வ பிறவியாக இருந்தாலும் 5 கணவர்கள் எனும்போது திரௌபதிக்கு மனவருத்தம் இருந்து கொண்டுதான் இருந்தது. கண்ணன் அதற்கு ஒரு வழிமுறைகளை கூறுகிறேன் கேள் தங்கையே. உன் திருமணம் 5 நாள் நடக்க வேண்டும். உனக்கு 5 ராஜாக்களும் மாலையிடுவார்கள். நீ அக்கினியில் பிறந்தவள், பரிசுத்தமானவள் ஆகையால் முதல் நாள் திருமணம் செய்யும் முன் அக்கினியில் இறங்கி வந்து தருமனை மணக்க வேண்டும். 2ஆம் நாள் திருமணம் செய்யும் முன் அக்கினியில் இறங்கி வந்து பீமனை மணக்க வேண்டும். 3ஆம் நாள் திருமணம் செய்யும் முன் அக்கினியில் இறங்கி வந்து அர்ஜுனனை மணக்க வேண்டும். 4ஆம் நாள் திருமணம் செய்யும் முன் அக்கினியில் இறங்கி வந்து நகுலனை மணக்க வேண்டும். 5ஆம் நாள் திருமணம் செய்யும் முன் அக்கினியில் இறங்கி வந்து சகாதேவனை மணக்க வேண்டும். இவ்வாறாக நடத்த வேண்டும் என்று கண்ணன் திரௌபதியிடம் கூறினான். அதன்படியே திரௌபதி திருமணம் நடைபெற்றது. ஐவருக்கும் தேவி, அழியாத பத்தினி பாஞ்சாலி. இப்படியாக திரௌபதியின் திருமணம் அமைந்தது.